ரெண்டாவது பிள்ளை வந்து ஷீஸ் லிட்டில் வீக், ஏன்னா சூஸியாக இருப்பா சாப்பிட்றதுல கொஞ்சம் கிடையாது. மிகவும் கவலைப்பட்டேன். ட்ரஸ்டிங் இந்த லார்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஜோம் பண்ணுவேன், ஆனால் வந்து அவரை நம்பலை அந்த காரியத்தில். இந்த பையனுக்கு டவுரி வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது. ஆனால் பையனோட அம்மா வந்து கண்டிப்பாக வாங்கியே தருவேன்னு வாங்கிட்டாங்க. இவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், அவங்க வந்து பண்ணது தப்பு, அதனால் அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ நான் என் சம்பளத்துலேருந்து நான் கொடுத்துருப்பேன்னு அந்த பணத்தை கொண்டு போய் தன்னுடைய மாமனார் மாமியார்ட்ட அந்த பையன் கொடுத்தான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த பல வாரங்களாகவே இந்த அருமையான நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அதை குறித்து நாங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியின் விருந்தினர், தலைமை விருந்தினர் சகோதரர் ஜோசப் மனோகரன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது சந்தோஷம். அருமையான தம்பதியர்கள் நம் நடுவில் இருப்பது மகிழ்ச்சி. பல்வேறு காரியங்களை நாம் கலந்து ஆலோசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். We welcome you in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். As we contemplate the different aspects of joyful family, one area where the enemy is attacking to rob the joy is the doubt. மகிழ்ச்சியான குடும்பம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை பிசாசு திருடி போடக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று சந்தேகம். Doubt and unbelief, they go together. சந்தேகமும் அவிசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைகள். The wife doubting husband and the husband doubting wife. மனைவி கணவனை சந்தேகப்படுவது, கணவன் மனைவியை சந்தேகிப்பது. Parents doubting children and the children doubting parents. பெற்றோர் பிள்ளைகளை சந்தேகப்படுவது, பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படுவது. Even in the workplaces, we go through the same doubting mechanism in operation. வேலை செய்கிற இடங்களிலும் கூட இதே சந்தேக கண், சந்தேக பார்வை எப்பொழுதுமே பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. How it is going to rob the joy in the family? இந்த சந்தேகமானது எப்படி குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கிறது? I remember a story எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் that happened in 1997. 1997 ஆண்டிலே நடந்த காரியம். After 7 years, we came to India. 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்தியாவிற்கு வந்திருந்தோம். There was a girl who was possessed by the demonic. பிசாசினாலே பிடிக்கப்பட்டதான ஒரு மகள் இருந்தால், And we've been asked to go and pray for that girl. அந்த மகளுக்காக போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். She was attacked by the demon for the last 15 years and he was totally paralyzed by the demonic powers. 15 ஆண்டுகளாக பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்ததான அந்த மகள், பிசாசினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததினாலே எல்லா நிலைமையிலும் அவள் முடங்கி போயிருந்தாள். நாங்கள் 2-3 பாஸ்டர்ஸ் சேர்த்துக்கிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். அந்த ஜெபம் பண்ண போனப்போ அந்த வீட்டில் அந்த பெண்ணோட தகப்பனார், தாயார் இருந்தாங்க. அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே பார்க்க முடியாது, ஏன்னா ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அந்த டோர் கீழே ஒரு 6 inch கேப் இருக்கும். அதில் தான் அவளுக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அவள் சாப்பிட்டு தட்டிடுவா. அவங்க சொந்த சகோதரனையோ சகோதரியோ பார்த்து வெகு நாட்கள் ஆச்சு. அவள் போய் அந்த ரூமில் நின்று அந்த மூளையை பார்த்து வெறிச்சு நின்றுட்டே இருப்பாள் நாள் முழுக்க. பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நாங்கள் இப்போ இங்கே உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு கேள்வி கேட்க சொல்கிறார் அந்த அம்மாட்ட. அம்மா, அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மனுஷனை வச்சுட்டு குடும்பம் நடத்துறதை விட செத்து போகலாம் அப்படின்னா. 18 வருஷமாக ஒரே படுக்கையில் படுக்கிறாங்க. கணவனும் மனைவியும் பேசுனதில் தொட்டதில்லை. நான் அவங்களுக்கு இந்த ஃபர்கிவ்னஸை குறித்து நான் டீச் பண்ணி அதை எல்லா காரியங்களும் வெளியே எடுக்கிறேன். ஒரு காரியம் வெளியே வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸுக்கு புதுசாக வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எப்படி வேலை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. வேலையை முடிச்சுட்டு அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறதாக இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நின்று சொல்லி கொடுத்துட்டு வந்ததுனால நம்ம கொஞ்சம் லேசாக சந்தேகம் வந்துச்சு. ஒரு நாள் ஃபோன் வந்துச்சான். 2 ஃபோன் இருக்கும் இல்லையா, எடுக்கலாம், இன்னொரு ஆள் பேசணும், ஒரு இடத்துல எடுக்கலாம். இந்த அம்மா அவங்களோட பேசுகிறத கேட்டாங்க. அது என்ன கேட்டாங்க, சாட்டர்டே லீவு, அதனால் நீங்கள் நாளைக்கு வந்து ஆஃபீஸில் இது சொல்லிக் கொடுக்காத காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண தேவையில்லை அப்படின்னு. இது அரையும் குறையமாக கேட்டு இந்த அம்மாவுக்கு
ஹஸ்பண்ட் மேலே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கணவன்கிட்ட கேட்கல, மனசுலேயே வச்சு புகஞ்சு 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 பேசுறதே நிறுத்திட்டாங்க. கணவனு ஏன் தன்னுடைய ஒய்ஃப் அங்கிட்ட பேசுறேன்னு கேட்கல, அவரும் சந்தோஷமா பேசாம வந்துட்டாரு. விட்டா புதிரம் நிம்மதி விட்ட பேசிட்டே இருப்பாங்க. அதனால பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களை எண்ணெச்சு வைக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணல. ஆனா அவ்வளவு கசப்பு வீட்டுக்குள்ள. இதனால அவங்க பிள்ளைங்க மேல கோவம், பேர பிள்ளைங்க மேல கோவம். ஸோ இது ஹோல் ஃபேமிலியே இம்பேக்ட் ஆச்சு. அன்னைக்கு சட்டியை உடைச்சு ஆண்டவரே இதுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள மன்னிக்க அதை பார்த்து குடும்பமே அழுது பிறண்டு ஆண்டவர் பெரிய கிரியை செஞ்சார். அதுக்கு மேலே நாங்கள் வெளியே கிளம்புறோம். அந்த டைமில் திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, இந்த டைமில் கதவை தட்டினா உள்ள திறப்பாளா அப்படின்னு. அப்புறம் நான் சொல்கிறேன், அம்மா நீ இவ்வளோ நேரம் நீ கேட்டிருந்தேன்னு எனக்கு தெரியும், கதவு பக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ கதவை தர, உனக்கு ஜாம் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு. கதவை திறந்துட்டு அவன் நேரம் அந்த வாலுக்கு போயிட்டா. நாங்கள் உள்ளே போய் நின்று பக்கத்தில் போக முடியல, ஜாம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவருக்கு மகிமையா அவளும் ஒரே வாரத்தில் ஆண்டவர் முழுமையாக 15 வருஷம் டிமானிக் பொசிஷனை ஆண்டவருக்கு எடுத்துட்டாரு. இதில் என்ன சத்தியம்னாக்கா, ஃபர்கிவ்னஸ் ஸ்பிரிட் அந்த வீட்டில் போனப்போ அந்த பெண்ணுக்கே ஒரு ஹீலிங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் இதே சந்தேகம்தான். கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட்டார். திருமணமாகி ஒரு சில வருடங்களில் ஆரம்பமான பிரச்சனை. அவங்களுக்கு 7 குழந்தைங்க. 7 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த கணவர் மனைவி மேலே சந்தேகம். அப்போது அந்த தாயார் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, 7 வயதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு வயோதிப பெண் மாதிரியான அளவில் தனக்கு ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். பொதுவாக பெண்கள் நல்ல சேரீலாம் எடுத்து அழகாக மடிச்சுலாம் அழகாக கட்டுறாங்கல்ல, அப்படி அவங்க கட்டலை. அப்போ தான் விசாரித்தப்போ, இதுதான் என்னுடைய பிரச்சனை, பல வருஷமாக கணவர் என்னோட இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாரு. என்னால் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்துட்டேன், அப்படி இல்லைன்னு சொல்லி அவர் அதால் ஒத்துக்கொள்ளவே முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு சகோதரி, பக்கத்து வீட்டில் உள்ள சகோதரி, அடுத்த வீட்டில் உள்ளவங்க தான், அவங்க ஆண்டவரை இயேசுவை கொண்டிருந்தாங்க. அந்த கணவனாருக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. சுவிசேஷம் சொன்னப்போ ஆண்டவர் கிருபை அந்த உள்ளத்தை திறந்தார். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருக்கலாம் அந்த சந்தேகத்தினுடைய காலம். அவ்வளோ காலம் இருந்த சந்தேகத்தை ஆண்டவர் அந்த ஒரு நாளில், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் ஆண்டவர் மாற்றி போட்டார். அந்த தாயார் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, கிட்டத்தட்ட நரகம் மாதிரி இருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு பரலோகம் மாதிரி மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதில் என்ன ஹைலைட் பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னாக்கா, 30 வருஷம் நரகமாக அனுபவித்த காலங்களை எப்படி மீட்டு கொடுக்கறது. ஸோ ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கார். அது ஒரு ஆங்கிளில். அதனால் பார்த்துட்டு இருக்கிற யாரும் நீங்கள் இந்த பாதையில் போயிட்டுருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவர் கூட இருக்கார். நீங்கள் நம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை பண்ணுவார். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். இப்போது இந்த மாதிரி டவுட்டோட மெயின் திங் வந்து கம்யூனிகேஷன் கேப்னு. ஸோ எப்போ கம்யூனிகேஷன் வந்து இல்லையோ அப்போவுமே வந்து இந்த டவுட்டுன்ற ஒரு காரியம் நமக்குள்ளே வந்துடுது. இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் விச் வாஸ் ஃபோக்கஸ்ட் இஸ் டைம் ஃபார் ஈச் அதர். எவ்வளோ நம்ம டைம் தரோம், ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ டைம் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ டைம் தரோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டு, ஓகே நான் திடீர்னு டைம் இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இன்னும் திடீர்னு வேறு ஏதோ ஓகே நம்ம இஷ்யூஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டலாம் சொல்லு, அந்த மாதிரி நம்ம டீவியேட் பண்ணி போகிறோமோ, தட்ஸ் when திஸ் ரியல் திங், இந்த டவுட்டுன்றதே வருதுன்னு. இட்ஸ் a good point. சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களும் நல்லா எங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட்டு அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து என்னன்னா, என் பையன் அப்படிலாம் கிடையவே கிடையாது, என் பையன் லேடிஸ்டே பேசவே மாட்டான் அப்படின்னு இவங்க மேலே தான் எல்லாம் ப்ளேம் பண்ணாங்க. நீ தான் என் பையனை சந்தேகப்படுற அப்படின்னு. ஆனால் ரியலாக அது நடந்திருக்கு. இவங்க கரெக்டாக அதை கண்டுபிடிச்சு சொல்லும்போது அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல, ஏற்றுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அவர்
திருந்திட்டார் ஆக்சுவலாக. திருந்தின பிறகு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த சந்தேகம் வந்து போகவே இல்லை. பழைய அந்த காரியம் அப்படியே மைண்டில் இருக்கனால அவங்க யார் கூட பேசினாலும் ஜென்ரலாக பேசினா கூட அவங்களுக்கு வந்து மறக்கவே முடியல. அதனால நிறைய சண்டை தொடர்ந்து வருது. இது சந்தேகம் ஒரு பெரிய பேய். அதுக்கு வந்து கணவன் என்ன பண்ணும், அவளை கம்ஃபர்ட் பண்ணும். தனியாக இருக்கிற நேரத்தை அவன் குறைக்கணும். கூடிய வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் மனைவியோட கூட இருக்கிறது நல்லதாக இருக்கும். அப்போ தான் அதுலேருந்து விடுபட முடியும். நான் இப்போ ரீசனாக கேள்விப்பட்டது, சில பேர் வீட்டில் இருந்து கார் வச்சுருப்பாங்க, டிரைவர் இருப்பாங்க. டிரைவர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் வருவாங்க. டிரைவர் வந்து சின்ன வயசு பையனாக இருக்கும். அவங்க பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இவன் மாடிப்படியில் போயிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே அப்பா போய் எப்படி பார்ப்பார், எவன் பண்ணுறானா, ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த சந்தேகம் அப்பாவுக்கு வந்து பிள்ளைங்க மேலே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அப்பா மேலே இருக்கிற மதிப்பு பிள்ளைக்கு போயிடுது. எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறான், எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறான் என் தகப்பனாக்கா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு ஸ்பிரிட் டெவலப் ஆயிரும். அந்த கோல்டு ஸ்பிரிட் வந்து ஒரு சின்ன ஒரு விரிசல் மாதிரி, அது நாளடைவில் அப்படியே அப்பா வந்து பிள்ளைங்கிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளை அப்பாட்ட பேச மாட்டாங்க. அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சந்தேக பேயை வந்து நம்ம அடக்கி ஜெபிக்கணும். சந்தேகத்தை பேயை அடக்கி ஜெபிக்கணும். ஸோ உங்கள் கேஸில் நம்ம என்ன ஆலோசனை சொல்லலாம்? அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மனைவியோட இணைஞ்சு உட்காந்து பேசும் பொழுது நான் பண்ணது தப்பு அப்படின்னு மனைவிட்ட ஒப்புரவானும். நிறைய டைமில் அந்த பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு வந்து அவங்க ஒரு நான் இப்போ வந்து சந்தேகம் எனக்கு மறுபடியும் வருது. ஆனால் வந்து அவங்க வந்து எனக்கு அதை ஒரு உறுதியாக சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒரு இது கொடுக்க சொல்ல மாட்டாங்க. கம்யூனிகேஷன். ஸோ கன்ஃபஸ் பண்ணணும். இப்போ ஒரு கணவன் வந்து தகாத முறையில் இந்த செக்ஷுவல் இன்டிமேசியில் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னாக்கா மனைவிட்ட போய் இது நடந்து தயவுசெய்து மன்னிச்சிரு, ஆண்டவருக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டேன், நீ என்னை மன்னிக்கணும். ஸோ ஃபர்கிவ்னஸ்ல இது அனதர் ஆஸ்பெக்ட். அந்த மேஜிக் வேர்ட் ஐ எம் ராங், ஐ எம் சாரி, ஐ எம் ராங், ஐ எம் சாரி, ஐ எம் ராங், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்தானோட பிடி அங்கிருந்து விலகும். அதான் சீக்ரெட்டு. ஜெயிலில் ஒரு ஆளை நான் பார்த்தேன். அவன் வந்து என்ன பண்ணா, அவனுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் மனைவியோட பேசிருக்கும் போது ஏதோ சண்டையில் வந்து அவள் எழுத்து பேசினா, இவனை இன்னொரு பெண்ணோட இணைச்சு பேசினா அப்படின்ற அந்த கோவத்தில், அந்த ஒரு கோவத்தில் ஒரு சின்ன அயன் ராட் எடுத்து அவளை தண்டிக்கிறதுக்கு தான் அடித்தான். அவளை கொலை பண்ணணும்னு சொல்ல அடித்தான், செத்து போயிட்டான். நெக்ஸ்ட் ப்ரோக்ரஷன் ஆஃப் டவுட் இஸ் டு லீட் கில்லிங் அண்ட் மர்டர். ஸோ ஒரு ஆள் சந்தேகத்தை இடம் கொடுக்கும்போது he opens the door for the enemy to come in. அவன் உள்ளே வந்துட்டானாக்கா நெக்ஸ்ட் ப்ரோக்ரஷன் அவன் போயிடுவான். அது உள்ளே வரும்பொழுது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி, ஓகே சந்தேகம் வந்துருச்சு, எனக்கு வந்து நான் இதுலேருந்து விடுதலை வேணும்னு அதை நினச்சி ஜாப் பண்ணுறதே ஒரு மெச்சூரிட்டி. அப்படி இல்லைனாக்கா மனைவியாவது பார்த்து கணவனுக்கு இந்த நிலைமையில் போயிட்டு இருக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுன்ற அந்த வாஞ்ச மனைவிக்கு வரணும். மனைவி கணவனுக்கு ஜெபம் பண்ணுற ஃபேமிலி ரொம்ப கம்மிங்க. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுற காரியங்கள் ரொம்ப கம்மி. நான் நல்லா நினச்சி பாருங்க. Bible says the wealth and the inheritance comes from the parents, but a prudent wife is from the Lord. ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் பெற்றோரிலிருந்து வருது, ஆனா விவேகமுள்ள ஸ்திரீ கடவுள் கொடுக்கும் ஈவான். she is a prudent wife. அப்போ prudent wifeக்கு என்ன குவாலிட்டி? அவ ஜெபம் இல்லைன்னா prudent wife கிடையாது இல்லையா? ஸோ prudent wife is a favor from God. ஒரு கணவன் மனைவியை நீ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு பார்க்குறானா? நிறைய இடத்துல எதிரியா பார்க்குறான் இல்லை? நீ என்ன கொண்டாந்து, இன்னும் உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் கறக்கலாம், என்ன கொண்டாந்து இது வரைக்கும் இன்னும் கொண்டு வரலாம் அப்படி தான் கேட்குறான். ஐ நோ எ கேஸ் 15 years மேரேஜ் ஆன பிறகும் உங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணான் கல்யாணத்தப்போ, போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா பணத்தை அப்படின்னு சொல்கிற கேஸ்லாம் இருக்குது. அப்போது இன்னும் என்ன கறக்கலான்ற கேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னாக்கா wife praying for the husband and husband praying for the wife and family prayer is a key in the family life. அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர. வேற ஏதாவது சந்தேகத்துக்குரிய காரணங்கள்? நாட் ஒன்லி த கப்பிள்ஸ், அந்த அப்பா பொண்ணுக்கு வந்து என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். என்னோட லைஃப்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஜட்ஜ். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் அப்படி தான் இருப்பாங்க.
பட் கோவம் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் எங்களுக்கு கோவம் வரல, அதுக்கப்புறம் கோவம் வரும். ஆனால் எங்கள் அம்மா வந்து பயங்கர இதாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எதுவுமே அவங்க சொன்னாங்கன்னா ஓகே, பிடிக்காதுன்னா ஓகே ஃபைன், ஓகே அட்ஜஸ்ட். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து எங்களுக்கு வரல. சர்டன் பீரியடில் காலேஜ் படிக்கும்போதுலாம் ரொம்ப வீராப்பு கோவம்லாம் வந்தது எனக்குலாம். வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கோயம்புத்தூர்லாம் நான் கோயம்புத்தூர் வந்து விடுவேன் பிகாஸ். ஆனால் வந்து அந்த டைம் வந்து நான் புரிஞ்சிருந்துருக்கலாம், ஓகே அப்பா வந்து விடணும்னு நினைக்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹீஸ் லவ்விங் மீ அண்ட் ஹீஸ் கன்சர்ன் ஆஃப் மை சேஃப்டி. பட் எனக்கு வந்து அந்த வீராப்பு அந்த டைம் அந்த இருந்ததுலேருந்து எனக்கு டிபெண்டன்சி அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நான் வந்து அந்த டைம் தவிர்த்திருக்கலாம். கோவம் தான் வந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் when I get into the salvation I understand my father's love. அது உண்மையான, அது டவுட்டுன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு அந்த டைம் டவுட்டாக தெரிஞ்சுது. பட் அது டவுட்டு கிடையாது, உண்மையான கேர் லவ் அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்குள்ள இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகி கண்டிப்பாக வில் பி மோர் ஹாப்பி. எக்ஸலன்ட் பாயிண்ட். இப்போ ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. தகப்பனோட இன்டென்ஷனை கம்யூனிகேட் பண்ணாதனால தான் இது ப்ராப்ளம். பெண்ணும் வந்து புரிஞ்சுக்கணும், இல்லை பையனும் புரிஞ்சுக்கணும். எல்லா பையனும் தருதலை கிடையாது, இல்லை ஹாஸ்டலில் படிக்கிற எல்லா பையனும் தருதலை கிடையாது, இல்லை எல்லா பொண்ணும் பரிசுத்தமாகவும் இல்லை. அதனால் பையன்தான் தப்பு பண்ணுவான், பொண்ணு தப்பு பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு பெண்ணுக்கோ ஒரு மகனுக்கோ ஒரு உத்தரவாதம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் தேவ பக்தியோடு இருப்பான். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பொண்ணு என்கிட்ட கேட்பாள், டாடி யூ மஸ்ட் ட்ரஸ்ட் மீன்னு சொல்லுவாள். எஸ் வி ட்ரஸ்ட் யூ வி ரியலி ட்ரஸ்ட் யூ. அப்போ நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோன்றது அவளுக்கு மனசில் போன பிறகு எங்களுக்கு அதை குறித்து எந்த வித கவலை கிடையாது. ஆண்டவர் பார்த்துப்பாரு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ பிள்ளைங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க டவுட் பண்ணுற மாதிரி காரியங்களும் நம்மளும் பண்ணாமல் இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற எல்லாரோடையும் ஓடி போகிறது கிடையாது, இல்லை அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்றத தகப்பனும் தாயும் புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்த்தாக்கா அது முடிவே கிடையாது, இல்லை. ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சின்ன ப்ராப்ளம். அவங்க மிஸ்ஸஸ் மேலே அவருக்கு சந்தேகம் வந்தது. ஸ்கூல் அண்ட சந்தேகம் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இன்ஃபர்மேஷன் போன பிறகு அவர் என்ன பண்ணார்னா அவங்க மிஸ்ஸஸ் கிட்டே பேசி, நீங்கள் பண்ணுறது தவறு, 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு, தவறுன்னு சொன்னால் சரி 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஆன பிறகு பெண்ணுடைய அம்மா அப்பா அந்த குடும்பத்தில் குறுக்கிட்டதால் அந்த குடும்பம் இன்றைக்கி 2ஆக பிரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் ஒத்துனாங்க. நான் கேட்டேன், நீங்கள் பிரதர் நீங்கள் சிஸ்டர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆனீங்களா? கிறிஸ்டின் ஃபேமிலி தான். காம்ப்ரமைஸ் ஆனேன்னா அவங்க அப்பா வந்து விடல, நான் வீட்டு உள்ளே போனால் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் எங்களை இருக்க விட மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எத்தனை மாதம் தான், 6 months ஆகுதுண்ணான்னு சொன்னேன். 2 பேருமே எங்கள் மாமனார் 2 பேருமே எங்களை சேர்க்க விடாததெல்லாம் இவ்வளோ பெரிய பிழை வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் தாய் தகப்பன் 2 பேரும் குறுக்கிட்டதால் இன்றைக்கி அந்த பெண் பிள்ளை, அந்த 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு சென்னையில் இருக்குது. அந்த பையன் வேறு மேரேஜ் செஞ்சுன்னு ஆந்திராவில் இருக்கான். அந்த பையன் நல்லா ஸ்பிரிச்சுவல் ஒரு பையன். எவ்வளவோ தொடர்ந்து வந்துன்னே இருந்தான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப இது பண்ணதால் அவன் மனசு உடைஞ்சி அவங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் குடும்பம் பிரிஞ்சிடுச்சு. பிரதர் ஷேர் பண்ணாங்க, ஒரு தகப்பனும் தாயும் ஒரு ஃபேமிலியில் இன்டர்ஃபியர் பண்ணதுனால அந்த குடும்பம் இன்றைக்கும் பிரிஞ்சிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் சம்மரைஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா என்னென்ன பார்த்தோம், ஒரு ஃபேமிலியில் ஒரு ட்ரஸ்ட் வரணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் வரணும், பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு ட்ரஸ்ட் வரணும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ட்ரஸ்ட் வரணும். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன், ஒளிவு மறைவு இல்லாத காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் வேணும்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தாப்புல நம்ம இன்னொரு காரியம் பார்க்க நான் ஆசைப்படுறது வந்து, இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜில் கணவனும் மனைவியும் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவங்க கேரக்டர் ஈச் அதர் அந்த ட்ரஸ்ட்டு பில்டு பண்ணிட்டாக்கா தென் எந்தவித சக்தியும் அந்த ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியாது. ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. ட்ரஸ்ட்டு ஹேஸ் டு பி பில்ட், நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுற மெயின் இன்கிரியன்ட் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் about your wife and husband has to come. To understand, அதுக்கு என்ன ஒரு அடித்தளம் இருக்கு? டைம். நீங்க டைம் கொடுக்கலன்னா ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ எத்தனை பேர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க?
இன்னைக்கு அறிஞ்ச அறிவுக்கும் நீங்க முதல் நாள் ஆண்டவர் அறிஞ்ச அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள அறிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரோட நீங்க ஜெபம் பண்ணதுனால, பைபிள் வாசினால ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒய்ஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசும்பொழுது, பிள்ளைகிட்ட உட்காந்து பேசும்பொழுது தான் யூ பில்ட் ட்ரஸ்ட். யூ பில்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் cannot be earned overnight. You have to build the trust. ஆண்டவர் உங்களை நம்புவாரா? அதே மாதிரி உங்க ஒய்ஃப் அவங்க நம்புவாங்களா? ஆண்டவர் அவங்க மனைவி நம்புவாங்களா? அவங்க ஹஸ்பண்டை நம்புவாங்களா? பிள்ளைங்களை நம்புவாங்களா? அப்போ அதே நம்பிக்கை நம்மளுக்கு பிள்ளைங்க மத்தியில், கணவன் மனைவியில் மத்தியில் வரும் பொழுது இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் இஸ் த நம்பர் 1 டு எலிமினேட் டவுட் இன் த ஃபேமிலி. குடும்பத்தில் சந்தேகத்தை களையிறதுல நம்பிக்கை, அதுதான் முதல் முக்கிய காரியம். ட்ரஸ்ட் ஹேஸ் டு பி brought into the house. நான் நிறைய ரேடியோ டாக் ஷோவில் நான் கேட்டிருக்கேன். ஃபேமிலியை உடைக்கிற ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6ல் வந்து டவுட் அப்படின்னு சொல்றாங்க. டவுட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ட்ரஸ்ட் இல்லை. ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்றது மிகவும் கடினமான காரியம். இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு பிரிங் பேக். அதனால தான் அவங்க அந்த கேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. திரும்ப 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 பழசு ஞாபகம் வந்து ரிஹர்ஸ் பண்ணி 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 அவங்களால மீண்டு வர முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் வரணும். அது வந்து டவுட் வெளியேறி அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறணும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த பார்க்குற குடும்பங்களுக்கு நம்ம தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க முடியா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சந்தேக பிசாசுகள் ஓடும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், எங்கள் குடும்பத்திற்கு நீர் அதிபதியா இருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிளவுகளும், சந்தேக பிசாசினால வந்த எல்லா பிளவுகளை நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்குள்ள ஒற்றுமை வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரை எந்தவித குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதபடி தேவன் ஆலோசனை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்கிற அனுபவங்களை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கிற அனுபவங்களை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனப்பூர்வமாக மன்னிக்கிற அந்த கேரக்டரை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, in the name of Jesus Christ, we bind every force of darkness that is concerning doubt in the family. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே எங்கள் குடும்பங்களை விட்டு விலகும்படியா நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். குடும்பங்களை உம்முடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிற எல்லாவித கிரியைகள் அழிந்து போவதாக, குடும்பங்களில மகிழ்ச்சி உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இந்த நாங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா ஏரியாலையும் எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு கொடுத்து ஜெப ஆவியனீர் ஊற்றும்படியாய், அதோடு அன்பின் ஆவியனீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம், அன்பானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியிலேயும் குடும்பத்தின் மகிழ்ச்சியை சீர்குலைக்கிற சந்தேகம் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் விரிவாக சிந்தித்தோம். நிச்சயம் இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இது போன்றதான சந்தேகம் என்கிற பேரலையில அடிபட்டு கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீர் ஒரு மறுமலர்ச்சியை தாரும், ஒரு இனிமையை தாரும், மகிழ்ச்சியை தாரும் என்று கேளுங்கள். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இந்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில ஒரு மகத்தான மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த நாள் நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில இதே மகிழ்ச்சியான குடும்பம் என்கிற நிகழ்ச்சி உங்களை சந்திக்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். அதுவரைக்கும் ஆண்டவர் இயேசுதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எந்த ஆண்டையும் நீ வேலை பண்ணும் அப்படின்னு யாரும் சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவன் வேலை பண்றது தயார். அவன் பாடியே ஆண்டவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. வசனத்தை கூட அந்த பிள்ளைங்க வந்து நெக்ஸ்ட் சண்டே சொல்றதுக்கு ரொம்ப திணறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு ஹோம்ஒர்க்ஸ் வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா எத்தனையோ கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு வசனம் கூட படிக்காம இருக்கிறாங்க. இங்க என்னோட மனைவி ரோசிங்க இருக்கா. அவ கல்யாணம் ஆன புதுசுல வந்து அவ யார்கிட்டயுமே பேச மாட்டான். என்னோட நேச்சர் வந்து எல்லாத்தையும் பேசணும், பேசி பேசி ஃபர்ஸ்ட் டைம்லயே ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு உண்டு பண்ணிடுவேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.